வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜ்ஜி ஆம்லெட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 முட்டை உடைச்சி வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் குக்கிங் ஆயில், சால்ட், பெப்பர், மொட்சரெல்லா சீஸ், கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், கேப்சிகம், அப்புறமா மஷ்ரூம். இப்போ செய்ய முறை பார்த்தலாம். முதல்ல முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா அடிச்சிங்கன்னா தான் ஃப்ளஃபியாக வரும். கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பெப்பர், இப்போ ஒரு பேன் போட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்தோடனே கொஞ்சமாக சால்ட், கொஞ்சம் பெப்பர், அதுக்கப்புறம் கேப்சிகம், இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ கேப்சிகம் நல்லா வெந்து வந்தோடனே மஷ்ரூம், இதெல்லாம் சேர்ந்து வதங்கி வரட்டும். வெஜிடபிள்ஸ் ஒரு 80% வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அடுத்தது எக்கை ஊற்றிடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். சட்டி சூடாக இருக்கிறதுனால எக்கை ஊற்றிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா அடியில் கரிஞ்சிரும். அதுக்கு மேலே நம்மளோட வெஜிடபிள்ஸ் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிரெட்டோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு லேயர் சீஸ், அப்புறமா சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன். இது நல்லா ஒரு பக்கம் ப்ரௌன் ஆகி வந்தோடனே அடுத்த பக்கம் ஃப்ளிப் பண்ண போகிறோம். அது வரைக்கும் விட்டுடலாம். இப்போ ஓரளவுக்கு மேலாக வெந்துருச்சு. ஸோ இப்போ திருப்ப போகிறோம். இப்போ திருப்பியாச்சு. இந்த பக்கம் லேசாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பக்கமும் ப்ரௌன் ஆக விடுங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆம்லெட், சூப்பர் டேஸ்டிங் ஆம்லெட். இந்த சீஸ் மெல்ட் ஆகி அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு அருமையான வெஜிடபிள் ஆம்லெட் தயார். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.